மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமித்ஷா இருக்கார்ல, அவரோட யோகி மோத போகிறார். எந்த விஷயத்துலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக கிடையாது, அரசாங்க ரீதியாக மோத போகிறாரு. மத்திய அரசோட ஒரு மாநில அரசு மாநில தன்னாட்சி உரிமைக்காண்டி போராடுது. அந்த மாநில தன்னாட்சி உரிமையானது யோகி அவர்களோட கவர்மெண்ட் வந்து மத்திய அரசை எதிர்த்து போராடுது அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. எந்த இடத்துல இந்த போராட்டம், எந்த இடத்துல இந்த பஞ்சாயத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஜிபி நியமனத்தில். இப்போது காவல்துறையோட மாநில அரசோட மிக முக்கியமான உயர்ந்த அதிகாரி யாருன்னா டிஜிபி தான். இந்த டிஜிபியை நியமிக்கக்கூடிய விஷயத்தில் அமித்ஷாவோட சண்டைக்கு தயாராகிட்டார் யோகி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல் தான். நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை ஒட்டி கேட்டுட்டு வந்து இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. பொதுவெளியில் கிரியேட் பண்ணுற செய்திகள் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ டிஜிபி நியமனத்தை பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட இதை செய்யலைங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமானது. இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய எதிர்க்கட்சி மாநிலங்களில் கூட இந்த விஷயத்தை செய்யலை. மாநில தன்னாட்சி உரிமைக்காண்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படிலாம் யோசிச்சு பயன்படுத்தணுமோ எப்படிலாம் யோசிச்சு பயன்படுத்தி யோகி அவர்கள் வேற ஒரு சம்பவத்தை உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்த்தியிருக்காங்க. இதை பற்றி தான் ரொம்ப தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இங்கே நம்ம பிரச்சனைக்குரிய பதவியாக எதை பார்க்க போகிறோம்னா, டிஜிபி பதவி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சங்கர் ஜிவால் இருக்கார். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு இருக்காங்க. இவங்கெல்லாம் நியமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முறையில் தாங்க பஞ்சாயத்தாக இருக்குது அப்படிங்கிறதாங்க நான் சொல்ல வரேன். ஸோ 2006 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஜாதி பார்த்து டிஜிபி நியமனம் செய்யக்கூடாது, மதம் பார்த்து நியமிக்கக்கூடாது, மொழி பார்த்து நியமிக்கக்கூடாது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தனிப்பட்ட மனிதரை அரசியல் ரீதியான காரணங்களுக்குள்ள உள்ளடக்கி இந்த டிஜிபி நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மாநில அரசுகள் டிஜிபி நியமனத்தில் வேறு சில விஷயங்களை புதிய சட்ட திருத்தத்தை அல்லது பார்த்தீங்கன்னா இருக்கிறத திருத்தக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 2006 உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்கள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கிறோம், அது அடிப்படையில் தான் டிஜிபி நியமனமானது நிகழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் 2006 சொன்னாங்க. ஸோ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பல மாநிலங்கள் 2006 அப்புறம் செயல்படுத்தவே இல்லை, யாருமே இதில் காதில் போட்டுக்கவே இல்லை. ஆனால் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் புதிய விதிகளை பஞ்சாப் அரசாங்கம் நியமிச்சாங்க. காவல்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தமாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வேறு சில எதிர்க்கட்சி மாநிலங்கள் கூட இந்த அரசியலை முன்னெடுக்கலை. ஆனால் யோகி அவர்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் 2006 ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுல, அந்த தீர்ப்பு அடிப்படையில் நாங்கள் ஒரு புதிய விதியை காவல்துறையில் உருவாக்குறோம். இந்த புதிய விதி உருவாக்கப்பட்ட அந்த குழுவானது, அந்த குழு அப்படிங்கிற ஒன்று அந்த புதிய விதி அடிப்படையில் உருவாக்குறாங்க. அந்த குழு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழு முழுக்க மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கு. மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஜிபி நியமனத்தில் உள்ள வராது, அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லி மூக்க நுழைக்காத அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் யோகி அரசாங்கம் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வர்றது. சரிப்பா, அப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இது ஏதோ பெருசாக பேசுறியே ஆனால் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, 2006 அப்புறம் பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டிஜிபி நியமனத்தில் தானே சில விஷயங்கள் பண்ணணும், நாங்கள் டிஜிபி நியமிக்கல, தற்காலிக டிஜிபி நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக டிஜிபி நியமிச்சாங்க. ஸோ தற்காலிக டிஜிபி நியமிக்கும் போது மத்திய அரசோட பங்களிப்பு இல்லாமல் தற்காலிகமாக இவங்களே நியமிச்சுக்கிட்டு இருந்தாங்க மாநில அரசு. மத்திய அரசு இங்கே தலையிட முடியாது. ஆனால் வேறு சில மாநிலங்கள் என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் விதிச்சிச்சுல, அது அடிப்படையில் டிஜிபி நியமிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்துடுறாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் தகுதியான டிஜிபியாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி ஒரு 10-12 பேர் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு முதல்ல தயார் பண்ணி யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தகுதி வாரியத்துக்கு முதல்ல அனுப்பிடுறாங்க. அவங்க அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா, அந்த 10 பேரில் 7 பேர் வேணாங்க, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்களை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் கொண்ட லிஸ்ட்டு, 10 பேர் கொண்ட லிஸ்ட்டு இங்கேருந்து அங்கே போகுது. அந்த 10 பேரில் தகுதி வாய்ந்த 3 பேரை மத்திய அரசு லிஸ்ட் அவுட் பண்ணி மாநில அரசு கொடுக்குறாங்க. மாநில அரசு அந்த 3 பேரில் ஒருத்தரை டிஜிபியாக நியமிக்குது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். வேறு சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனத்தில் சில சர்ச்சைகள் பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கு. டிஜிபி நியமனத்துக்கு மத்திய அரசு சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தற்காலிகமாக டிஜிபி நியமிக்கிறோம் சொல்லி தற்காலிக டிஜிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மேற்கு வங்கம், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் தற்காலிக டிஜிபி அப்படிங்கிற விஷயத்தை பண்ணாங்க. 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பண்ண பேட்டர்னில் தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் டிஜிபி நியமனம் நடந்துச்சு. 2022க்கு மேலே யோகி என்ன பண்ணிட்டார்னா, தற்காலிக டிஜிபி அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிக டிஜிபி பண்ணுறக்கூடிய அந்த லாபிக்குள்ளே போயிட்டாரு. ஸோ எதிர்க்கட்சி மாநிலங்கள் செய்யக்கூடிய தற்காலிக டிஜிபி நியமனம் அப்படிங்கிறது 2022க்கு அப்புறம் யோகி கவர்மெண்ட் கையில் எடுத்தாங்க. இந்த 2
2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிபி உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அரசாங்கம் எதை மேற்கோள் காட்டி தன்னுடைய சட்ட திருத்தத்தை பண்ணாங்கன்னா 2006 ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல உச்சநீதிமன்றம், அந்த தீர்ப்பு அடிப்படையில் புதிய சட்டங்களை காவல்துறையில் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அல்லது பழைய சட்டங்களை திருத்தணும்னு சொல்லியிருந்தாங்க டிஜிபி நியமனத்தில். அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனத்தை நாங்கள் திருத்துறோம்னு சொல்லி ஜூன் மாதம் பண்ணாங்க. எதிர்க்கட்சி மாநிலங்கள் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை பற்றி எதுவும் கண்டுக்கல, ஆந்திராவில் கண்டுக்கல, கர்நாடகாவில் கண்டுக்கல, எங்கேயுமே கண்டுக்கல. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி அவர்கள் பஞ்சாப் பண்ணிச்சு நம்மளும் பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த டிஜிபி நியமனத்தில் புதிய சட்ட திருத்தத்தை உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அந்த ஒப்புதலில் என்னமா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் தான் நியமித்தாங்க. முழுக்க மத்திய அரசு கை ஒரு பக்கம் ஓங்கி இருந்துச்சு, மாநில அரசு கை ஒரு பக்கம் ஓங்கி இருந்துச்சு. யாரை நியமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு புடியானது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருந்துச்சு. மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு யார் பார்த்துக்கிறா அப்படிங்கிற அந்த புடி மத்திய அரசு கண்ட்ரோலில் முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் இருப்பார், தலைமைச் செயலாளர் ஒருத்தர் இருப்பார், யூபிஎஸ்சியோட தலைவர் அல்லது தலைவரால் நியமிக்கப்படுற முன்மொழியப்படுற ஒருத்தர் இருப்பார். அந்த டீமே முதல்ல கன்சிடர் பண்ணாங்க. இப்போ ஒருத்தருக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படுது, அவர் ஒருத்தர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தோட உள்துறை கூடுதல் செயலாளர் அல்லது முதன்மை செயலாளர் அந்த குழுவில் இருப்பார். சில ஓய்வு பெற்ற டிஜிபிகள் இருப்பாங்க. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் அடுத்த புதிய டிஜிபி யார் அப்படிங்கிறத ஒருமித்த கருத்தை அரசாங்கத்துக்கு சொல்ல போகிறாங்க. முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு 10 பேர் கொண்ட லிஸ்ட்டு, அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை போட்டுக்குப்பான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு நம்மள்கிட்ட வந்துச்சு. 50% மத்திய அரசோட பங்களிப்பு அதில் இருந்துச்சு, பெரிய லெவலில் கை ஓங்குனுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போட்டுட்டு ஓட்டு அடிப்படையில் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி 10-11 மத்திய அரசை இங்கே சேர்த்துட்டார் யோகி அவர்கள். 10-11 மத்திய அரசை சேர்த்து மாநில அரசோட நிர்வாகத்துக்குள்ள மத்திய அரசை சேர்ந்த ஒரு பிரதிநிதியை உள்ள வச்சு ஒரு குழு கன்சிடர் பண்ணியிருக்காரு. அந்த குழு தான் புதிய டிஜிபியை நியமிக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு நாங்கள் எதிர்ப்பாக நாங்கள் செய்யலை, உச்சநீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க 2006. அது அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒரு குழுவை நியமிக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தற்காலிக டிஜிபி தான் நியமிச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ நிரந்தரமாக டிஜிபி நியமனத்தில் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் பண்ண சொன்னிச்சு, அது அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொன்னபடி எதிர்க்கட்சி மாநிலங்கள் செய்யாத கூட யோகி அவர்கள் கையில் எடுத்து பெரிய லெவலில் செய்கிறாரு. ஸோ அமித்ஷாவோட தலையீடு, அமித்ஷா எந்த துறையோட அமைச்சராக இருக்காரு, உள்துறை துறையோட அமைச்சராக இருக்காரு. ஸோ உள்துறை துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோட தலையீடு இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தோட டிஜிபி யார் அப்படிங்கிறத இனிவரும் காலங்களில் மத்திய அரசோட பங்களிப்பு இல்லாமல் மாநில அரசாக இருக்கக்கூடிய யோகி கவர்மெண்ட்டே முடிவு செய்ய போகுது. ஸோ நேரடியாக மோடி அமித்ஷாவுக்கு சவால் விட்டுருக்கார் யோகி அவர்கள். ஏன்னா எதிர்க்கட்சி மாநிலங்கள் கூட இந்த விஷயத்தை அமல்படுத்தலை, பெரிய லெவலில் யோசிக்கலை, பட் இவர் செய்ய ஆரம்பித்தார். ஸோ இந்த தீர்ப்பு ஒருத்தர் வாங்குவார்ல 2006 ஒருத்தர் வாங்கியிருப்பார்ல ஒரு டிஜிபி, அவரோட நியமனத்தில் நீதிமன்றம் போகும்போது தான் இந்த தீர்ப்பு கிடைக்குது. அந்த டிஜிபி பார்த்தீங்கன்னா தினமணிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. தினமணி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப சூப்பராக சாதுரியமாக ஒரு வேலையை யோகி கவர்மெண்ட் பார்க்குது. ஸோ தீர்ப்பை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் பூசி முழுகின மாதிரி தேவைப்படுற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவைப்படாத விஷயத்தை உள்ளே வச்சுட்டு வேறு லெவலில் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பங்களிப்பை யோகி கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. இது நேரடியாக மோடி அமித்ஷாக்கு சவால் விடக்கூடிய ஒரு பாணி தான் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற டிஜிபி அந்த நியமனத்துக்கு காரணமாக இருந்தால் அந்த தீர்ப்புக்கு காரணமாக இருந்தவரை கருத்து தெரிவிக்கிறாரு. ஸோ யோகி அவர்களோட இந்த ஸ்டாண்ட் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.